நீங்கள் 25 வயசை தாண்டி 30 வயசை நெருங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் 30க்குள்ளே ஆல்ரெடி என்ட்ரு ஆயிட்டீங்க அப்படின்னாலும் சரி, நமக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பதட்டம் இன்னும் உருவாக ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம இனிமேல் இளமைன்னும் சொல்ல முடியாது, இல்லை நம்ம மிடில் ஏஜுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதே நம்ம மனசு ஏற்றுக்காது. இந்த மாதிரி ஒரு குழப்பமான தருணத்திலே நம்ம மனசு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வயசில் தான் நமக்கு நிறைய எண்ணங்களும், நிறைய கவலைகளும், நிறைய பயங்களும் வெளியில் சொல்ல முடியாமல் நமக்குள்ளேயே நிறைய வச்சுருப்போம். அந்த விஷயங்களை மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். நமக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு யோசிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே காலை கீழே வைக்கும்போது குதிங்கால் பயங்கரமாக வலிக்கும். அது ஏன் வலிக்குது, எதுக்கு வலிக்குதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் காலை கீழே வைக்கும்போதே குதிங்கால் பயங்கரமாக வலிக்கும். அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கக்கூட நம்மளால் முடியாது. ஆனாலும் அந்த வலியை ரொம்ப நம்ம தாங்கிக்கிட்டு காலை தாங்கியே நம்ம வேகமாக கிச்சனுக்கு போய் குழந்தைங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், என்ன லஞ்ச் பண்ணணும், ஸ்கூலுக்கு என்ன பேக் பண்ணி கொடுக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சமைக்கணும் அப்படின்னு அந்த வேலையை தான் நம்ம மெயினாக பார்ப்போமே தவிர நம்ம காலோட வலியெல்லாம் பெருசாக யோசிக்க மாட்டோம். நம்ம குனிஞ்சு நிமிரும் போதெல்லாம் நம்ம தலை ஒரு மாதிரி கிறுகிறுன்னு சுத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உட்காந்து எந்திரிக்கும் போதெல்லாம் முட்டியில் ஒரு மாதிரி படப்படன்னு சத்தம் கேட்கும். அது ஏன் என்னென்னலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் அதை நிறைய தடவை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். 30 வயசுலேயே இப்படிலாம் நம்ம உடம்பு இப்படி வீணாயிட்டிருக்கே அப்படின்னு நினைக்கும்போது ஒரு மாதிரி இனம் புரியாத ஒரு கவலை ஒன்று உருவாக ஆரம்பிச்சிடும். நம்ம இப்படி உடம்ப கவனிக்காமல் வீணாக்கிட்டு இருக்கோமே, நாளைக்கு என்ன செய்வோம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் உங்களோட 20ஸில் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ண உங்களோட முடி இப்போ கொத்தாக கொட்டிக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இப்போ தான் பேபிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களாவும் இருக்கலாம். ஆனால் உங்கள் முடி கொத்தாக கொட்டிகிட்ருக்கும். அது என்ன ஏதுன்னெலாம் தெரியாது. ஆனால் பயங்கரமாக ஹேர் லாஸ் இருக்கும். இது மட்டும் போதாதுன்னு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நரமுடி வேறு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இது எல்லாமே சேர்த்து வச்சு நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ரொம்பவே நொறுக்கி அடிச்சிடும். அதாவது நம்ம ஏன் இவ்வளோ சின்ன வயசுலேயே நமக்கு இவ்வளோ உடம்புல டேமேஜ் ஆகுதுன்னு இதை பற்றி நம்ம யோசித்து ஒரு மாதிரி மனசு ரொம்ப ஒரு மாதிரி அழுத்தத்தில் கொண்டு வந்து விட்டுரும். இப்போ நீங்கள் ஒரு அம்மாவாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு கோவப்பட்டு குழந்தைங்கள்ட்ட கத்திடுவோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப கோவமாக பேசிடுவோம். அதுக்கப்புறம் ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு ஃபீல் பண்ணி உட்காந்துருவோம். ஒரு சாதாரணமாக கிடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கூட நமக்கு ரொம்ப கஷ்டமாக மாறிடும். ஏன் நம்ம இவ்வளோ கோவப்பட்டோம் அப்படிங்கிறதே நமக்கே தெரியாது. ஆனால் நமக்கு திடீர்னு கோவம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன விஷயம்னு யோசித்து பார்த்தா, நம்ம ஒரு முடிவில்லாத ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கோம். அதாவது காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு கிச்சனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சமைக்கிற வேலை இருக்கும். அதை முடிச்சிங்கன்னா பாத்திரம் கழுவுற வேலை இருக்கும். சரி, நீங்கள் அதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து துணி துவைக்கிற வேலை இருக்கும். இது எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைன்னா கூட அடுத்த வேலை நீங்கள் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறதையாவது உங்கள் மைண்டு யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி முடிவில்லாத ஒரு வேலையை நீங்கள் எப்பயுமே செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம மனசு எப்படின்னா, என்ன செஞ்சாலும் ஒரு ஒரு பாராட்டு கிடையாது, ஒரு அப்ரிசியேஷன் கிடையாது, ஒரு கிரெடிட் இல்லை, எதுவுமே கிடையாது. நீங்கள் செய்கிற வேலை இது நீ எல்லோரும் தான் செய்கிறாங்க, இதெல்லாம் நீ புதுசாக செய்கிற அப்படின்னு சொல்லி நம்மளை கடந்து போயிடுவாங்க. அப்போ ஒரு பாராட்டு, ஒரு அன்பு எதுக்குமே கிடைக்காத ஒரு வேலையை நம்ம வருஷம் ஃபுல்லாக செய்யும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு வெறுப்புணர்ச்சி உண்டாக ஆரம்பிக்குது. நம்ம எதுக்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கவலைப்பட ஆரம்பிச்சிடுவோம். நம்மக்கிட்ட எதையுமே ஒரு அன்பாக உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்கக்கூட ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனாலும் நம்ம செய்கிற இந்த வேலைக்கு ஒரு மரியாதையும் இருக்காது. நம்ம செய்கிற இந்த தியாகத்துக்கு ஒரு மதிப்பும் இருக்காது. அதை அப்படியே கடந்து போயிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பிறந்ததுலேருந்து அப்பா அம்மா கையை எதிர்பார்த்தே வளர்ந்துருப்போம். அடுத்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நம்ம கணவரோட வருமானத்தில் தான் நம்ம டிபெண்ட் பண்ணி வாழ்கிறோம். அதுக்கப்புறமா இப்போ குழந்தைங்க வந்துட்டாங்க. நம்ம லைஃப் ஃபுல்லாக அவங்களுக்காகவே அர்ப்பணித்து குழந்தைங்களுக்காகவே நம்ம வாழ்கிறோம். இனி குழந்தைங்க பெருசானதுக்கப்புறம் நம்ம அவங்க கையை எதிர்பார்த்து வாழ போகிறோமா? அதாவது நம்ம கடைசி வரைக்கும் யார் கையாவது எதிர்பார்த்துட்டே இருக்க போகிறோமாங்கிற பயம் இந்த 30வது வயசில் தான் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஒரு 10 ரூபா பொருளாக இருந்தால் கூட நம்மளால் சுயமாக அதை வாங்க முடியலையே, யார்கிட்டையாவது போய் அதை பணம் கேட்டு அதை வாங்கி தான் நம்ம அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளால் நினச்சா கூட ஒரு விஷயத்த வெளியில் செலவு பண்ண முடியாது, ஒரு ஹெல்ப் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக நம்ம இன்னொருத்தட்ட ஹெல்ப் கேட்கணும், இல்லை நம்ம அவங்கள்ட்ட காசை கை நீட்டி கேட்டு வாங்கணும்.
இப்படி தோணும்போது இந்த மாதிரி நம்ம மற்றவங்கள்ட்டையே எல்லா நேரமும் எதிர்பார்த்துட்ருக்கோமே அப்படிங்கிறப்போ நம்மளோட ஃபினான்ஷியலாக நம்ம எதுவுமே செய்யலை, நமக்காக நம்ம எதுவுமே ரெடி பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டியாக நம்மளை யோசிக்க வைக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இப்போ நிஜத்துக்கு வருவோம். இன்றைக்கி இந்த 30 வயசுங்கிறது நமக்கு ஒரு முடிவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ இருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த 30ஸை நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சும்மா மாற்றலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கவலைப்பட்டு ஃபீல் பண்ணுறதெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு, நீங்கள் உங்களுக்காக ஒரு 20 நிமிஷமோ ஒரு 30 நிமிஷமோ ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு வாங்க. கொஞ்சம் நேரம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைமை. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து செய்யுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு 100 கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை நீங்கள் யோசித்து அதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டு நாளைக்கு மற்றவங்களும் நம்ம குறை சொல்கிறத விட இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க இந்த நேரத்தை நமக்காக பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனமாகவும் இருக்கும். நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து இந்த விஷயத்தை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நமக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நம்மளே பாதுகாக்கலைன்னா மற்றவங்க யாரும் அதை பெருசாக யோசிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் நமக்கான விஷயத்த முன்னெடுத்து கொண்டு வரணும். நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த 30ஸில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.